நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவதே. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவதே. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவதே. திருப்பாடல்கள் 16 இறைவார்த்தைகள் 8 மற்றும் 9. ஆண்டவரை எப்போதும் என் கண்முன் வைத்துள்ளேன். அவர் என் வலப்பக்கம் உள்ளார். எனவே நான் அசைவுறேன். என் இதயம் அக்களிக்கின்றது. என் உள்ளம் மகிழ்ந்து துள்ளுகின்றது. என் உடலும் பாதுகாப்பில் நிலைத்திருக்கும். முதன்மை வானதூதர்கள் சேராபீன்கள் கெருபீன்கள் எல்லாம் இணைந்து நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை, இந்த நற்கருணையில் எழுந்தருளியிருப்பவரை தூயவர் 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 மூவொரு இறைவனாம் ஆண்டவர் என்று வாழ்த்தி போற்றுகின்ற அற்புதம், அதிசயம் நிகழ்ந்து கொண்டிருக்கிற தருணம். எக்காலம் முழங்கி யாழ் இசைத்து குழலூதி ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை மீட்பராக, மெசியாவாக, உலகின் இறைமகனாக எக்காலம் முழங்கிக் கொண்டிருக்கிற இத்தருணத்தில் நாமும் கூட நம் ஆண்டவரை, நம் மெசியாவை, மீட்பரை இயேசு கிறிஸ்துவை நாவார புகழ்ந்து பாடுவதும், அவரை துதித்து ஆர்ப்பரிப்பதும், தாழ்பணிந்து ஆராதனை செய்வதும் நமக்கு ஏராளமான நன்மைகளை, ஆசீர்வாதங்களை பெற்றுத் தருகிறது. எனவே நற்கருணையில் எழுந்தருளியிருக்கும் நம் ஆண்டவரை முழு மனதோடு நாம் அவரை அன்பு செய்கிறோம், நேசிக்கிறோம் என்பதின் அடையாளமாய், உன் திரு யாழில் என் இறைவா என்னையும் ஒரு கருவியாக பயன்படுத்தும் என்று சொல்லி பக்தியோடு பாடி இறைவனை ஆராதனை செய்வோமாக. திரு யாழில் என் இறைவா பல பண் தரும் நரமுண்டு. உன் திரு யாழில் என் இறைவா பல பண் தரும் நரம்புண்டு. என்னையும் ஓ சிறு நரம்பெனவே அதில் இணைத்திட வேண்டும் இசையரசே. உன் திரு யாழில் என் இறைவா பல பண் தரும் நரம்புண்டு.
முதன்மை வானதூதர்கள் சேராபீன்கள் கெருபீன்கள் எல்லாம் ஒன்றிணைந்து எக்காலம் ஊதி யாழ் இசைத்து ஆண்டவரை போற்றி புகழ்ந்து கொண்டிருக்கிற தருணம். தூயவர் 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 என்று சொல்லி முழக்கமிட்டுக் கொண்டிருக்கிற தருணம். இந்த அற்புதமான அதிசயமான இறைவனுடைய மாட்சி விளங்குகின்ற அவருடைய மகிமை நிரம்பி இருக்கிற இத்தருணத்தில் நாமும் கூட நம்முடைய குரல் எழுப்பி ஆண்டவரிடத்தில் பக்தியோடு உருக்கத்தோடு ஜெபிப்பவர்களாக அவரை புகழ்ந்து பாடுவோம். யாழினை நீயும் மீட்டுகையில் இந்த ஏழையின் இதயம் துயில் கலையும். யாழினை நீயும் மீட்டுகையில் இந்த ஏழையின் இதயம் துயில் கலையும். யாழிசை கேட்டு தன்னை மறந்து, யாழிசை கேட்டு தன்னை மறந்து உந்தன் ஏழிசையோடு இணைந்திடுமே இணைந்திடுமே உன் திருயாழில் என் இறைவா பல பந்தரும் நரமுண்டு. என்னையும் ஓ சிறு நரம்பெனவே அதில் இணைத்திட வேண்டும் இசையரசே. உன் திருயாழில் என் இறைவா பல பந்தரும் நரமுண்டு. தானியேல் புத்தகம் 3வது அதிகாரம் இறை வார்த்தைகள் 27 முதல் 29 முடிய. சிற்றரசர்களும் அதிகாரிகளும் ஆளுநரும் அரசனுக்கு அறிவுரை கூறுவோரும் கூடி வந்து அந்த மனிதர்களின் உடலில் தீப்பட்ட அடையாளமே இல்லாமலும் அவர்களது தலைமுடி கருகாமலும் அவர்களுடைய ஆடைகள் தீப்பற்றாமலும் நெருப்பின் புகை நாற்றம் அவர்களின் மீதும் வீசாமலும் இருப்பதை கண்டார்கள். அப்பொழுது நெபுகத்நேசர் சாத்ராக்கு மேசாக்கு ஆபேத்நேகோ ஆகியோரின் கடவுள் புகழப்படுவாராக. தங்கள் கடவுளை தவிர வேறெந்த தெய்வத்தையும் பணிந்து தொழ மறுத்து அரசனது கட்டளையையும் பொருட்படுத்தாமல் அவர் மேல் நம்பிக்கை வைத்து தங்கள் உடலை கையளித்த அவருடைய ஊழியர்களை அவர் தம் தூதரை அனுப்பி மீட்டருளினார். ஆதலால் சாத்ராக்கு மேசாக்கு ஆபேத்நேகோ ஆகியோரின் கடவுளுக்கு எதிராக பழிசொல் கூறும் எந்த இனத்தவரும் எந்த நாட்டவனும் எந்த மொழியினனும் கண்டம் துண்டமாக வெட்டப்படுவான். அவனுடைய வீடும் தரைமட்டமாக்கப்படும். இதுவே என் ஆணை. ஏனெனில் இவ்வண்ணமாய் மீட்கின்ற ஆற்றல் படைத்த கடவுள் வேறு எவரும் இல்லை என்றான். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. இறையேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, நெபுகத்நேசர் என்கிற மன்னன் 60 முழம் உயரமும் 6 அடி அகலமும் கொண்ட ஒரு பொற்சிலையை நிறுவுகிறான். அந்த பொற்சிலையை நிறுவி நாட்டினர் அனைவரும், அனைத்து இனமும் அனைத்து குலமும் மக்களும் இணைந்து வந்து அந்த பொற்சிலையை வணங்க வேண்டும், பணிந்து அந்த பொற்சிலையை தொழ வேண்டும் என்கிற ஆணையை பிறப்பிக்கிறான்.
அதன் அடிப்படையில் நாடு முழுவதும் அந்த பொற்சிலையை வணங்குகிறார்கள், தொழுது பணிந்து வணங்குகிறார்கள். இந்த சூழ்நிலையில் சாத்ராக்கு, மேசாக்கு, ஆபேத்நேகோ என்கிற மூவர் மட்டும் இந்த பொற்சிலையை வணங்காமலும் பணிந்து தொழாமலும் இருக்கிறார்கள். இவர்களுடைய இந்த செயலை பார்க்கின்ற பிற மக்கள் அரசனிடத்தில் சென்று இவர்களை பற்றி முறையிடுகிறார்கள். அரசே, நீர் நிறுவியிருக்கிற இந்த பொற்சிலையை வணங்காமலும் பணிந்து தொழாமலும் இந்த சாத்ராக்கு, மேசாக்கு, ஆபேத்நேகோ 3 பேரும் இருக்கிறார்கள். எனவே இவர்களுக்குரிய தண்டனையை நீர் கொடுக்க வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். அதன் அடிப்படையில் அந்த 3 பேரும் நெபுகத்நேசர் என்கிற மன்னரின் முன்பாக இழுத்து வரப்படுகிறார்கள். அப்பொழுது நெபுகத்நேசர் மன்னன் அந்த மூவரையும் பார்த்து, இந்த பொற்சிலையை நீங்கள் வணங்காதது ஏன்? இந்த பொற்சிலையின் பணிந்து தொழாதிருப்பது ஏன் என்று அவர்கள் கேட்கிறார். அப்பொழுது அவர்கள் மூவருமே இணைந்து, நாங்கள் ஒரு காலம் இந்த பொற்சிலையை வணங்க மாட்டோம், இந்த பொற்சிலையை தொழ மாட்டோம். உண்மையான என் கடவுள், எங்களின் இறைவன், ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபின் இறைவன் எங்களை காத்திடுவார். அவரையே நாங்கள் வணங்குவோம், அவரையே நாங்கள் தொழுது ஆராதனை செய்வோம் என்று முழக்கமிடுகிறார்கள். அப்படியானால் உங்களுக்கு என்ன தண்டனை கிடைக்கும் என்று உங்களுக்கு தெரியுமா என்று கேட்டு அவர்கள் 3 பேரையும் கை கால்கள் அனைத்தையும் கட்டி தீச்சூளையில் கொண்டு போய் போடுகிறார்கள். என் அன்பிற்குரியவர்களே, அந்த கொடூரமான வேதனையை, துன்பத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிற தருணத்திலும் கூட அரசன் கேட்கிறான், நீங்கள் மனம் மாறி இந்த பொற்சிலையை வணங்கினால் உங்களை நான் விடுவிப்பேன் என்று சொல்லுகிற போது, ஒரு காலம் அந்த செயலை நாங்கள் செய்ய மாட்டோம், எங்களுடைய மூதாதையரின் கடவுளை, யாவே இறைவனை, இருக்கின்றவராக இருக்கிறவரை மட்டுமே நாங்கள் விசுவசிப்போம், நம்புவோம், தொழுவோம், வணங்குவோம் என்று சொல்லி அரிதையிட்டு சொல்லுகிற வேளையில் அந்த தீச்சுளையை இன்னும் மிகுதியாக்கி அவர்களை வதைக்கிறார்கள். அப்படிப்பட்ட அந்த வதைப்பின் போது, அந்த சித்திரவதையின் போது, அந்த கொடூரமான தருணத்தின் போது அரசன் பார்த்து கொண்டிருக்கிற தருணத்திலேயே 3 மட்டுமே தூக்கி எறியப்பட்ட அந்த நிலையில் 4வது ஒரு மனிதன் உலவுவதை அவன் பார்க்கிறான். அரசன் பார்த்து மெய் சிலிர்த்து போய், இது என்ன வியப்பாக இருக்கிறது, 3 பேரைத்தானே நாம் கட்டி உள்ளே போட்டோம், ஆனால் இந்த இடத்தில் 4 பேர் உலவிக் கொண்டிருக்கிறார்களே, ஒரு மனிதன் தெய்வ சாயலை உடையவராக இருக்கிறாரே என்று சொல்லி சாத்ராக்கு, மேசாக்கு, ஆபேத்நேகோ இந்த 3 பேரையும் விடுவிக்கும்படியான கட்டளை பிறப்பிக்கிறான். அந்த தீச்சுளையிலிருந்து அவர்கள் வெளியே எடுத்தபோது, என் அன்பிற்குரியவர்களே, சாத்ராக்கு, மேசாக்கு, ஆபேத்நேகோவினுடைய உடலில் எந்த தீக்காயமும் இல்லை, அவர்களுடைய முடிகள் எல்லாம் தீந்து போகவில்லை, அவருடைய ஆடைகள் எல்லாம் எரியப்படவில்லை, மாறாக அவர்கள் நல்ல உடல் உள்ள சுகத்துடன் ஆரோக்கியத்துடன் இருப்பதை பார்த்து அரசன் வியந்து போகிறான். இவர்களின் கடவுளே உண்மையான கடவுள் என்று சொல்லி அறிக்கையிடுகிறார். எனவே இப்படிப்பட்ட உண்மையான இறைவனையே நாம் வழிபட வேண்டும் என்று சொல்லி அனைத்து மக்களுக்கும் அவன் ஆணை பிறப்பிக்கிறான். சாத்ராக்கு, மேசாக்கு, ஆபேத்நேகோவினுடைய கடவுள் உண்மையான கடவுள், அவர் ஆபத்து நின்று, தீங்கு நின்று, கொடூரமான துயர் நின்று அவர்களை விடுவித்தார் என்று சொல்லி எல்லா மக்களும் இறைவனை ஆராதனை செய்யும்படியான ஆணை பிறப்பிக்கிறான். என் அன்பு உள்ளங்களே, நாமும் கூட அந்த மெய்யான இறைவனை, அந்த உயிருள்ள இறைவனை, இருக்கின்றவராக இருக்கின்ற வாழும் கடவுளை, ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபின் கடவுளை கண்ணார கண்டு கொண்டிருக்கிறோம். இந்த நற்கருணையிலே, இந்த நற்கருணையில் அவரது வல்லமையான பிரசன்னத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். உயிருள்ள இறைவனுடைய பிரசன்னத்தில் நாம் இணைந்து வந்திருக்கிறோம்.
சாத்ராக்கு மேசாக்கு ஆபேத்நேகோவினுடைய நம்பிக்கை இன்று நமக்கும் இருந்தால் நாமும் சுகம் பெறுகிறோம், நாமும் குணமடைகிறோம். நம்முடைய கவலை கண்ணீர் மறைகிறது, நம்முடைய பிரச்சனைகள் தீருகிறது, நம்முடைய வருத்தம் வலி வேதனை துன்பம் எல்லாம் மறைகிறது. இறைவன் உண்மையிலேயே நம்மை காக்கின்றவராக, நம்மை பாதுகாக்கின்றவராக, நம்மை மீட்கின்றவராக, நம்மை அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்கின்றவராக வருகின்றார். அப்படிப்பட்ட இறைவனை முழுமனதோடு ஆராதித்து துதிப்போம். உண்மையிலேயே இறைவன் நம்முடைய எல்லா துன்ப துயரங்களிலிருந்து விடுதலையை தருகிறார். பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்போரே எல்லோரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். ஆறுதலையும் அரவணைப்பையும் நம்பிக்கையையும் தேற்றுதலையும் தருகின்ற இறைவனிடத்தில், அந்த தூய இருதயத்திடத்தில் நம்மையும் நம் குடும்பத்தையும் முழுமையாய் ஒப்பு கொடுத்து அவரிடத்தில் நாம் முழுமையாய் சரணாகதியாகி நற்கருணை நாதருடைய சிறப்பான ஆசீரை பெற்றுக்கொள்ள, இறைவா என் இயேசுவே என் தெய்வமே உம்மை நான் ஆராதிக்கிறேன் என்று சொல்லி கரங்களை தட்டி உற்சாகத்தோடு பாடி நாம் ஜெபிப்போமாக. இயேசு இறைவா, இயேசு இறைவா, உம்மை நான் ஆராதிக்கின்றேன். கைகளை தட்டி உற்சாகமாக ஆராதனை செய்வோம். இயேசு இறைவா, இயேசு இறைவா, உம்மை நான் ஆராதிக்கின்றேன். இயேசப்பா உம்மை நான் ஆராதிக்கின்றேன். இயேசு இறைவா, இயேசு இறைவா, உம்மை நான் ஆராதிக்கின்றேன். இயேசப்பா உம்மை நான் ஆராதிக்கின்றேன். இறைவா இறைவா உம்மை ஆராதிக்கின்றேன். இதயம் இணைந்து உம்மை ஆராதிக்கின்றேன். இறைவா இறைவா உம்மை ஆராதிக்கின்றேன். இதயம் இணைந்து உம்மை ஆராதிக்கின்றேன். இயேசு இறைவா, இயேசு இறைவா, உம்மை நான் ஆராதிக்கின்றேன். இயேசப்பா உம்மை நான் ஆராதிக்கின்றேன். ஆபிரகாமின் இறைவன், ஈசாக்கின் இறைவன், யாக்கோபின் இறைவன் இதோ நம் மத்தியில் பிரசன்னமாக இருக்கிறார். இருக்கின்றவராக இருக்கின்றவர் நம் மத்தியிலே பிரசன்னமாக இருக்கிறார். நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன், நீ எனக்குரியவன், நான் உன்னை தேர்ந்து கொண்டிருக்கிறேன், உன்னை என் உள்ளம் கையில் பொறித்திருக்கிறேன் என்று சொல்லி பாதுகாக்கின்ற ஆசீர்வதிக்கின்ற இறைவனிடத்தில் நம்மை முழுவதுமாய் ஒப்பு கொடுத்தவர்களாய் தொடர்ந்து ஆராதனை செய்து உற்சாகமாய் பாடி செபிப்போமாக. ஆபிரகாமின் இறைவனே ஆராதிக்கின்றேன். ஈசாக்கின் இறைவனே ஆராதிக்கின்றேன். ஆபிரகாமின் இறைவனே ஆராதிக்கின்றேன். ஈசாக்கின் இறைவனே ஆராதிக்கின்றேன். யாக்கோபின் இறைவனே ஆராதிக்கின்றேன். யாக்கோபின் இறைவனே ஆராதிக்கின்றேன். இறைவா இறைவா உம்மை ஆராதிக்கின்றேன். இதயம் இணைந்து உம்மை ஆராதிக்கின்றேன். இறைவா இறைவா உம்மை ஆராதிக்கின்றேன். இதயம் இணைந்து உம்மை ஆராதிக்கின்றேன். பாடி இயேசு இறைவா,
இயேசு இறைவா உம்மை நான் ஆராதிக்கின்றேன். இயேசப்பா உம்மை நான் ஆராதிக்கின்றேன். ஆண்டவர் இயேசு வார்த்தையாக இந்த உலகத்தில் வந்தார். அந்த வார்த்தை நமக்கு வாழ்வளிக்கிறது, நமக்கு வல்லமையை தருகிறது, ஆற்றலை தருகிறது. வார்த்தையான இறைவனை நாம் ஆராதிக்கும் போது, வார்த்தையான இறைவனை நாம் வாசித்து தியானிக்கும் போது, அந்த வார்த்தையை வாழ்வாக்கும் போது நாம் ஆற்றலை பெற்றவர்களாய், வல்லமையை பெற்றவர்களாய், நல்வாழ்வு வாழ்பவர்களாய் ஆசீர்வதிக்கப்படுகிறோம். அந்த உணர்வோடு வார்த்தையாம் இறைவன் இன்றைக்கு பிரசன்னமாய் நற்கருணையில் இதோ நம் மத்தியிலே வெளிப்பட்டு கொண்டிருக்கிறார். அந்த இறைவனை ஆராதித்து துதிப்போம். வார்த்தையான இறைவனே ஆராதிக்கின்றேன். வாழ்வளிக்கும் இறைவனே ஆராதிக்கின்றேன். வார்த்தையான இறைவனே ஆராதிக்கின்றேன். வாழ்வளிக்கும் இறைவனே ஆராதிக்கின்றேன். வல்லமையின் இறைவனே ஆராதிக்கின்றேன். வல்லமையின் இறைவனே ஆராதிக்கின்றேன். இறைவா இறைவா உம்மை ஆராதிக்கின்றே, இதயம் இணைந்து உம்மை ஆராதிக்கின்றே. இறைவா இறைவா உம்மை ஆராதிக்கின்றேன். பாடி துதிப்போம். இதயம் இணைந்து உம்மை ஆராதிக்கின்றேன். இயேசு இறைவா இயேசு இறைவா உம்மை நான் ஆராதிக்கின்றேன். இயேசப்பா உம்மை நான் ஆராதிக்கின்றேன். சாத்ராக்கின் இறைவன், மேசாக்கின் இறைவன், ஆபேத்நேகோவினுடைய இறைவன் அந்த தீ பிழம்பிலிருந்து, அந்த கொடூரமான சித்திரவதையிலிருந்து, அந்த வேதனையிலிருந்து, துன்பத்திலிருந்து அவர்களுக்கு விடுதலை தருகிறார். ஆண்டவர் இயேசு ஆறுதலின் இறைவனாய், ஆண்டவர் இயேசு அரவணைக்கும் தெய்வமாய் நம் மத்தியில் பிரசன்னமாக இருக்கிறார். என் அன்பிற்குரியவர்களே, எப்பேற்பட்ட ஆபத்து நம்மை சூழ்ந்து கொண்டாலும், துன்ப துயரங்கள் நம்மை வாட்டி வதைத்தாலும், வேதனையிலும் வலியிலும் வியாதியிலும் நாம் சூழ்ந்திருந்தாலும் கூட இதோ இறைவன் நம்மை சுகப்படுத்துகிறார், நம்மை குணப்படுத்துகிறார், நமக்கு விடுதலை அளிக்கிறார் என்கிற உணர்வோடு சாத்ராக்கின், மேசாக்கின், ஆபேத்நேகோவின் இறைவனை பாடி புகழ்ந்தேத்துவமாக. சாத்ராக்கின் இறைவனே ஆராதிக்கின்றேன். மேசாக்கின் இறைவனே ஆராதிக்கின்றேன். சாத்ராக்கின் இறைவனே ஆராதிக்கின்றேன். மேசாக்கின் இறைவனே ஆராதிக்கின்றேன். ஆபேத்நேகோவின் இறைவனே ஆராதிக்கின்றேன். ஆபேத்நேகோவின் இறைவனே ஆராதிக்கின்றேன். இறைவா இறைவா உம்மை ஆராதிக்கின்றே, இதயம் இணைந்தே உம்மை ஆராதிக்கின்றே. இறைவா இறைவா உம்மை ஆராதிக்கின்றேன். இதயம் இணைந்து உம்மை ஆராதிக்கின்றேன். இயேசு இறைவா இயேசு இறைவா உம்மை நான் ஆராதிக்கின்றேன். இயேசப்பா உம்மை நான் ஆராதிக்கின்றேன். நற்கருணையில் எழுந்தருளி இருக்கும் இறைவன், உயிருள்ள பிரசன்னமாய் இந்த நற்கருணையிலே தன்னை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிற இறைவன். அந்த இறைவனை நாம் கண்ணார கண்டு, அவரை முகமுகமாய் தரிசித்து ஆராதனை செய்கின்ற பாக்கியம் பெற்றவர்களாய் இருக்கிறோமே. இந்த இறைவனை கண்ணார கண்டுகொள்ளுகிறவர்கள் மீட்பினை பெற்றுக் கொள்ளுகிறார்கள். மன்னிக்கின்ற இதயத்திடமிருந்து மன்னிப்பை பெற்றுக் கொள்ளுகிறார்கள். இரக்கத்தினுடைய வெளிப்பாடாக இருக்கிற இறைவன் நம் மீது இரக்கமும் கருணையும் பொழிந்து நம்மை மீட்டுக் கொள்ளுகிறார். அந்த மீட்பரிடத்தில், அந்த இயேசுவிடத்தில், அந்த மெஸ்ஸியாவிடத்தில் நம்மை முழுவதுமாய் அர்ப்பணம் செய்தவர்களாய் நற்கருணை ஆராதனை செய்து துதித்து பாடி நாம் போற்றி புகழ்ந்து ஆராதனை செய்வோம்.
நற்கருணை இறைவனே ஆராதிக்கின்றேன் மீட்பளிக்கும் இறைவனே ஆராதிக்கின்றேன் நற்கருணை இறைவனே ஆராதிக்கின்றேன் மீட்பளிக்கும் இறைவனே ஆராதிக்கின்றேன் மன்னிக்கும் இறைவனே ஆராதிக்கின்றேன் மன்னிக்கும் இறைவனே ஆராதிக்கின்றேன் இணைந்து பாடி இறைவா இறைவா உம்மை ஆராதிக்கின்றேன் இதயம் மணிந்தே உம்மை ஆராதிக்கின்றேன் இறைவா இறைவா உம்மை ஆராதிக்கின்றேன் இதயம் இணைந்தே உம்மை ஆராதிக்கின்றேன் இயேசு இறைவா இயேசு இறைவா உம்மை நான் ஆராதிக்கின்றேன் ஏசப்பா உம்மை நான் ஆராதிக்கின்றேன் இயேசு இறைவா இயேசு இறைவா உம்மை நான் ஆராதிக்கின்றேன் ஏசப்பா உம்மை நான் ஆராதிக்கின்றேன் இயேசு இறைவா இயேசு இறைவா உம்மை நான் ஆராதிக்கின்றேன் உம்மை நான் ஆராதிக்கின்றேன். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நற்கருணையில் வீற்றிருப்பவரை ஆழ்ந்த இறை அனுபவத்தை நமக்கு தந்து வல்லமையும் இறை ஆற்றலும் நம்பிக்கையும் சக்தியும் தருகின்ற ஆண்டவரிடத்தில் தாழ்ந்து பணிந்து வணங்கி மாண்புயர் கீதம் பாடி இறைவனுடைய மாட்சியில் பங்கு பெறுவோம். அவருடைய மகிமையில் இணைந்து செபிப்போம். சாதனத்தை ஆண்டு பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து மொழிவு பெருக புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலாம். குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெருக. பிதாவர்க்கும் சுதனவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்க்கும் மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாகுமாக. இருவரிடமா வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீர். உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம்முடைய மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியும்.
தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவுளே.